இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, அதிகார துஷ்பிரயோகம் இருக்காது என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு அளவிற்கு இந்த ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் கடந்த ஆட்சியில் இருந்ததை விட அதிகமாக லஞ்சம் வாங்குகின்ற இடம் மாறியிருக்கிறது. என்னவென்று கேட்டால், அரசு அலுவலகங்களில் பணியாற்றுகின்ற அதிகாரிகளை மிரட்டி ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு மாமூல் கொடுக்க வேண்டும், குறிப்பிட்ட தொகையை தர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் துறை சார்ந்த அமைச்சர்கள் அலுவலகங்களிலிருந்தும் பெரும்பாலான அதிகாரிகளுக்கு வாய்மொழியாக உத்தரவு பறக்கிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக வருவாய்த்துறை, வீட்டு வசதித்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் லஞ்சம் இல்லை என்று சொன்னாலும் கூட வருவாய்த்துறை பெருமளவு முடங்கி போய் கிடக்கிறது. வருவாய்த்துறையில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்ற எந்த விண்ணப்பங்களும் உடனடியாக பைசூல் செய்யப்படுவதில்லை. அந்த விண்ணப்பங்களை வருவாய்த்துறையில் இருக்கின்ற ஊழியர்கள் அவர்களின் மேலதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்கிறார்கள், அல்லது உப்பு சப்பு இல்லாத காரணங்களை கூறி அந்த விண்ணப்பங்களை நிராகரிக்கிறார்கள். இதன் மூலம் மக்கள் பெரும் அவலத்திற்கு ஆளாகிறார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் பலர் அரசு அலுவலகங்களில் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு, எப்படியும் நீங்கள் மறைமுகமாக லஞ்சம் வாங்கத்தான் செய்கிறீர்கள், ஆகவே ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை எங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அன்பாக மிரட்டல் விடுப்பதாகவும் செய்திகள் வருகிறது. நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்தவுடன் போதை ஒழிப்பு தடுப்பு துறை என்று ஒரு துறையை உருவாக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்தவுடன் போட்ட 3 உத்தரவுகளில் இது முக்கியமான உத்தரவு. ஆனால் இப்பொழுது அந்த போதை தடுப்பு துறை முடங்கி போய் கிடக்கிறது. சென்னையில் ஒரு கொலை வழக்கை விசாரித்த நேர்மையான காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் புகாரி என்பவர் மீதே பொய் வழக்கு போடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்ததற்கு பிறகு அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தப் போகிறாராம். அதன் மூலம் போதை பொருளை ஒழிப்பதற்கு, கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு, நடக்கின்ற கொலைகளை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்து நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் மீது எப்படி வஞ்சகமாக பழி தீர்க்கப்படுகிறது என்பது வெளி உலகத்திற்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் மிக முக்கிய 3 துறைகளான காவல்துறை, வருவாய்த்துறை அதிகம் முடங்கி போய் கிடக்கிறது. அதைவிட வீட்டு வசதி துறைதான் ஒட்டுமொத்தமாக முடங்கி கிடக்கிறது. வீட்டு வசதி துறையில் இதுவரை பைசூல் செய்யப்படாத 90% ஃபைல்கள் தேங்கி கிடக்கிறது. அதில் 20% ஃபைல்கள் திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கிறது. 20% ஃபைல்கள் உயர் அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்த ஃபைல்களில் நடவடிக்கை எடுப்பதற்கு
லஞ்சம் வாங்க முடியவில்லை. ஆகவே ஏதோ காரணத்தை காட்டி அந்த விண்ணப்பங்களை நிராகரிக்கிறார்கள், திருப்பி அனுப்புகிறார்கள், மேலதிகாரிகளின் பரிந்துரைக்கு அனுப்புகிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு அமைச்சர் வெளி மாநிலங்களில் சொத்துக்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறாராம். அவருக்கு மட்டும் ஊழல் செய்வதற்கும் லஞ்சம் வாங்குவதற்கும் முதலமைச்சர் அனுமதி அளித்து விட்டார் என்று சிலர் கிசுகிசுக்கிறார்கள். அது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா என்று பல ஊடகங்கள் விசாரித்து வருகிறது. பல அமைச்சர்கள் இப்பொழுதே நிறைய கல்லா கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்று கேட்டால், மீண்டும் ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமா என்று தெரியாது. மீண்டும் தேர்தல் நடந்தால் வெற்றி என்பது உத்தரவாதமில்லை. ஆகவே இருக்கின்ற காலத்திலேயே வாரி சுருட்டி விடுவோம் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். நடிகர் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து லஞ்சம் வாங்கக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தாலும் கூட அந்த அதிகாரிகள் அதை சட்டை செய்வதில்லை. அதை போலவே முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து அமைச்சர்களுக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது என்று உத்தரவு போட்டால் அந்த உத்தரவை அமைச்சர்களும் சட்டை செய்வதில்லை. அதனால் இப்பொழுது என்ன ஒரு பிரச்சாரம் நடக்கிறது என்று கேட்டால், முதலமைச்சர் நல்லவர்தான், ஆனால் அமைச்சர்களும் சில அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குகிறார்கள், முதலமைச்சர் என்ன செய்வார் என்று நடிகர் விஜய்க்கு நல்ல பெயரை உருவாக்க திட்டமிடுகிறார்கள். ஒரு முதலமைச்சர் போடுகின்ற உத்தரவுகளை அவருக்கு கீழே இருக்கின்ற அமைச்சர்களும் அதிகாரிகளும் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த முதலமைச்சர் திறமை இல்லாதவர், நிர்வாக திறமை இல்லாதவர், அல்லது அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத கையாளாகாத தனத்திற்கு சொந்தக்காரர் என்றுதான் சொல்ல முடியும். அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் இந்த முதலமைச்சரால் எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும்? எப்படி இவ்வளவு பறந்து விரிந்த ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்ய முடியும் என்ற கேள்வி எழுமா எழாதா? ஒரு படை தளபதி அவர் போடுகின்ற உத்தரவுகளை அந்த படை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால், அந்த படை தளபதியின் உத்தரவுக்கு அந்த படையில் இருப்பவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அந்த படை தோல்வியை சந்திக்கும், அல்லது எதிரி நாட்டு படைகளால் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும். அதை போலத்தான் ஒரு முதலமைச்சர் போடுகின்ற உத்தரவுகளை அமைச்சர்கள் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் இவர் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்றுதான் பொருள். முதலமைச்சர் விஜய் அவர்களின் உத்தரவை சில அமைச்சர்கள் கண்டுகொள்வதில்லை, முதலமைச்சரின் உத்தரவுகளை மதிப்பதில்லை என்ற செய்திகளும் இருக்கிறது. ஏன் அவர்கள் முதலமைச்சரின் உத்தரவுகளை மதிப்பதில்லை என்று சொன்னால், நடிகர் விஜய் ஆட்சிக்கு முழு மெஜாரிட்டி கிடையாது. கூட்டணி கட்சிகளின் தயவில் தான் ஆட்சி நடக்கிறது. எந்த ஒரு அமைச்சர் மீதும் முதலமைச்சர் விஜய் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தால் அந்த அமைச்சர் அவருடன் ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு விஜய் ஆட்சிக்கு கொடுத்திருக்கின்ற ஆதரவை வாபஸ் பெற்றாலோ அல்லது அவர்கள் ராஜினாமா செய்தாலோ விஜய் ஆட்சி நடத்துவதே கேள்விக்குறியாகிவிடும். முதலமைச்சர் விஜய் அவர்களின் இந்த பலவீனத்தை நன்றாக புரிந்து கொண்ட சில அமைச்சர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு, அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதில்லை.
ஆகவே தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் மட்டத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. அதனால்தான் இன்றைக்கு பொதுப்பணித்துறையில் பல டெண்டர்கள் விடப்பட்டது. விடப்பட்ட டெண்டரில் பல டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டது. காரணம், டெண்டர் எடுத்த அந்த கான்ட்ராக்டர்கள், அந்த ஒப்பந்ததாரர்கள் கமிஷன் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். ஆகவேதான் அந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டது. டெண்டர் எடுக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள், நீங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டியதில்லை, ஆகவே மக்களுக்கு சேவை செய்கின்ற வகையில் குறைந்த அளவில் டெண்டர் எடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே குறைந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்து டெண்டர் எடுத்த அந்த ஒப்பந்ததாரர்கள் அமைச்சர்களுக்கு கமிஷன் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டதால் பல டெண்டர்களை பொதுப்பணித்துறையில் ரத்து செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி இன்றைக்கு கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஊழல் இல்லை என்று சொல்லிக்கொண்டே தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்த 100 நாட்களில் ஊழல் செய்வதில் கைதேர்ந்து விட்டார்கள். பல ஆண்டுகள் ஆட்சி நடத்திய கடந்த கால ஆட்சியாளர்களை விட தமிழக வெற்றி கழக ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில் ஊழல் செய்வதை கற்றுக்கொண்டார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.